சரி. ஸோ சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்ததுக்கு பிறகு அதிலிருந்து நம்ம கன்க்ளூஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஸோ எந்தெந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டு, எந்தெந்த கன்க்ளூஷன்லாம் வந்துட்டு தப்பு அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் சிலாஜிசம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதோடைய பேசிக்ஸ் வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆல் ஏ ஆர் பி. ஆல் ஏ ஆர் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஏயும் பி. இப்போ இதுக்கு வந்து நம்ம வென் டயக்ராம் வந்து போடுவோம். ஸோ ஏ எடுத்துக்கலாம். இந்த ஏ எல்லா ஏவும் ஆல் ஏ இஸ் கம்ஸ் அண்டர் பி. ஸோ எல்லா ஏயும் எதுக்குள்ளே வந்துடும்? பிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஆல் ஏ ஆர் பி அப்படின்னா ஸோ ஏ இருக்குது. ஸோ ஏ எதுக்குள்ளே இருக்குது? ஏ வந்துட்டு ஃபுல் பிக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் ஆல் ஏ ஆர் பி அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு சம். ஸோ இது கன்க்ளூஷனில் நான் எழுதலை, ஜஸ்ட் நான் எழுதுகிறேன். சம் ஏ இஸ் பி. ஸோ சம் ஏ இஸ் பின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் ஏ வந்துட்டு சம் பார்ட் ஆஃப் ஏ வந்துட்டு எதுக்குள்ளே இருக்குது? பியில் இருக்குது. ஸோ இப்போ இது ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இந்த ஏல ஒரு பார்ட் வந்துட்டு எதுக்குள்ளே இருக்குது? பி. ஸோ அதாவது ஏனுடைய இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் எதுலேயும் இருக்குது? பியிலையும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு சம் ஏ இஸ் பி அப்படிங்கிறதுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு நோ ஏ இஸ் பி. ஸோ நோ ஏ இஸ் பின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஏவும், இது ஏன்னா ஏக்கும் பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய மீனிங். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா ஆல் ஏ ஆர் பி. ஸோ எல்லா ஏயும் எதுக்குள்ளே இருக்குது? பிக்குள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா சம் ஏ இஸ் பி. ஸோ ஏ இருக்குன்னா ஏல ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்துட்டு எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது. நோ ஏ இஸ் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு நோ ஏ இஸ் பி. சரியா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது சம் ஏ இஸ் பி. சம் பார்ட் ஆஃப் ஏ பின்னு சொல்லியாச்சு. அடுத்ததாக ஆல் பி இஸ் ஆல் பி ஆர் சி ஒன்று. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம கம்பைனாக டயக்ராம் வந்து போடணும். இப்போ சம் ஏ இஸ் பின்னா எப்படி போடணும்? ஸோ ஏ இருக்குது, ஏல சம் பார்ட் என்னவாக இருக்குது? பியாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பி ஆர் சி. ஸோ எல்லா பியும் எதுக்குள்ளே இருக்குது? சிக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போது பிஎஃப்ல எதுக்குள்ளே போட்டுடலாம்? சிக்குள்ளே போட்டுடலாம். சரி. ஸோ இதிலிருந்து ஒரு சில கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சம் ஏ இஸ் சி. கரெக்டா? சம் ஏ வந்துட்டு சியாக இருக்கா? ஸோ இந்த பார்ட்டை வந்து பாருங்கள். ஸோ இந்த பார்ட் என்னவா இருக்குது? சம் பார்ட் ஆஃப் ஏ என்னவாகவும் இருக்குது? சம் பார்ட் ஆஃப் சியாகவும் இருக்குது. இது இந்த கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு
சம் சி இஸ் பி. சம் சி வந்துட்டு பின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டாக? இப்போ பி எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? சிக்குள்ளே இருக்குது. அப்படி தானே நம்ம ஸ்டேட்மெண்ட் வரைஞ்சிருக்கோம். இது தானே, இந்த பார்ட்டை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த பி வந்துட்டு எதுக்குள்ளே இருக்குது? சிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக வந்துட்டு என்னதுன்னா சி. இப்போ இந்த சியில் ஒரு சம் பார்ட், ஒரு குறிப்பிட்ட பகுதி, சியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி என்னவாக இருக்குது? பி ஆக இருக்குது. ஸோ அப்போது சம் பார்ட் ஆஃப் சி இஸ் பி சொல்லலாமா? ஸோ சம் பார்ட் ஆஃப் சி. ஸோ சி இது ஃபுல்லாக, இதில் ஒரு சின்ன பார்ட், இந்த பார்ட் என்னவாக இருக்குது? பி ஆக இருக்குது. ஸோ சம் சி இஸ் பி அப்படிங்கிறது கரெக்டு. சம் சி இஸ் பி அப்படிங்கிறது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, ஆல் ஏ இஸ் சி. ஆல் ஏ இஸ் சி. ஸோ இந்த இடத்துல ஏ இருக்குது, சி இருக்குது. எல்லா ஏவும் சிக்குள்ளேயா இருக்குது? எல்லா ஏவும் சிக்குள்ளே இல்லை. ஸோ அப்போ இது தப்பு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நோ ஏ இஸ் பி. ஆல் பி ஆர் சி. சம் சி ஆர் டி. இதுக்கு நம்ம வந்து டயக்ராம் வந்து போடலாம். ஸோ ஏ இருக்குது, ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸோ ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த எல்லா ஏவும் எதுக்குள்ளே இருக்குது? இந்த எல்லா ஏவும் சிக்குள்ளே இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் பார்ட் ஆஃப் சி. இந்த சியில் சம் பார்ட் வந்து என்னவா இருக்குது? டியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதிலேருந்து ஒரு சில கன்க்ளூஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அதெல்லாம் கரெக்டாக வருமானு பார்க்கலாம். சம் டி ஆர் சி. சி டி இருக்குது, டியில் ஒரு சம் பார்ட் என்னவா இருக்குது? சியாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு, சம் டி இஸ் பி. சம் டி இஸ் பின்னா, இப்போ இந்த இடத்துல டிக்கும் சிக்கும் தான் நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தெரியும். சிக்குள்ளே தானே பி இருக்குது, சிக்குள்ளே ஒரு பார்ட்டு தானே பி இருக்குது. அப்போது சியில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் டியாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பார்ட் பியாக இருக்க முடியாதா அப்படி மாதிரி யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல டைரக்ட் கான்டாக்ட் வந்துட்டு யாருக்கும் இல்லை, பிக்கும் டிக்கும் இடையில. ஸோ தேர் இஸ் நோ டைரக்ட் கான்டாக்டு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்டும் இல்லாதனால நம்ம வந்துட்டு இது என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது சம் டி வந்துட்டு பியாக தான் இருக்குன்னு. ஸோ டைரக்ட் கான்டாக்ட் இல்லைங்கும் போது இது என்ன ஆயிடுச்சு? தப்பாயிருச்சு. சரிங்களா? ஸோ ஒருவேளை பிக்கும் டிக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போடலாம். நாமலாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பாசிபிலிட்டியெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ பாசிபிலிட்டி ஒரு சில இடங்களில் நம்ம பார்ப்போம், அது பின்னாடி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லலாம் பாசிபிலிட்டிஸ் வந்து பார்ப்போம். பட் வந்து இந்த இடத்துல நம்ம பாசிபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ கான்டாக்ட் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம பார்க்கணும், கான்டாக்ட் இல்லை அப்படிங்கும்போது அது தப்புன்னு தான் நம்ம வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு, சம் டி இஸ் ஏ. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னாவே தெரியும், டிக்கும் ஏக்கும் எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான்.
சரியா?